இந்த வீடியோவில் பீட் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கோல்டன் ரவுண்ட் பீட்ஸ், இது வந்து 4mm பீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அடுத்து இது வந்து 3mm பீட்ஸ். இதை விட இது வந்து சைஸ் கம்மியாக இருக்கும். இதில் வந்து நமக்கு 2mm, 1mm, 2.5mm, 5mm, 6mm அப்படிங்கிற மாதிரியான ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸஸ் வரைக்கும் பீட்ஸ் அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பஞ்சாக தான் கொடுத்துருப்பாங்க. நான் எம்ப்ராய்டரி மெட்டீரியல் டீட்டெயில்ஸில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஒரு பஞ்ச் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வாங்கி இது மாதிரி ஒரு அதில் பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா அப்படியும் நம்ம லோட் பண்ணலாம். பட் அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், அந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல அது விழுந்துற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பீட்ஸ் எல்லாமே நம்ம சிங்கிள் பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். இது நம்ம எந்த த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த காட்டன் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். என்ன நீடில் அப்படின்னா இந்த மாதிரியான பீட் நீடில் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு 2 inch கேப்பில் ஃபுல்லாகவே நமக்கு தின்னாக இருக்கு இல்லையா, மெலிஸா. ஸோ இந்த நீடில் தான் நம்ம இந்த பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான். நம்ம சரி எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி சிங்கிள் த்ரெட் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு கீழே வந்து கொஞ்சம் லூப் மாதிரி இல்லை ஒரு சின்ன சின்ன முடிச்சு மாதிரிலாம் விழுந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே நமக்கு நீடில் மாட்டுச்சு அப்படின்னா நமக்கு த்ரெட்டு மேலே வராது. ஓகேவா? சேம் நம்ம பிடிக்கிறது எல்லாமே சேம் மெத்தட் தான். இந்த மாதிரியே நம்ம பிடிச்சி தான் கீழேருந்து த்ரெட் எடுத்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எப்போதும் போல் த்ரெட்டு முதல்ல எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கண்டிப்பாக பேக் செயின் ஸ்டிச் போடணும். ஏன்னா இந்த பக்கமாக நமக்கு நாட் வெளியில் வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த சைடில் ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து 4mm பீட்ஸில் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இது பீட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இன்னொரு விரலால் எடுத்து இந்த கையால் எடுத்து இதில் இப்படி லோட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு இந்த நடு விரல் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம லோட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன். இந்த பீட்ஸோட ஹோல்குள்ளே விட்டுக்கோங்க. இந்த நடு விரலால் இப்படி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அகெயின் அடுத்த பீட் எடுங்க, திரும்ப இப்படி லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பீட்குள்ளே விட்டுட்டு இந்த நடு விரலால் நம்ம மேலே எடுத்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இத்தனை பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பீட்ஸாக மட்டுமே எடுங்க. அப்புறம் 2, 3, 4 அப்படின்னு ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணும்போது நம்ம பீட்ஸ் எல்லாமே நம்ம நடுவரலில் தான் பிடிச்சிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பீட்ஸ் எல்லாமே நம்ம நடுவரலில் தான் பிடிச்சிருக்கணும். ஒரு பீட்ஸாக தான் ரிலீஸ் பண்ணணும். இந்த விரலால் தான் பீட்ஸை வந்து நம்ம தள்ளி விடணும் கீழே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பீட்ஸாகவே எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் 2, 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட் இப்படி எடுத்துகிட்டு நீடில் அண்ட் த்ரெட் ரெண்டும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி சாய்ச்சி வச்சுக்கலாம் நம்ம பண்ணக்கூடாது. ரெண்டுமே இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பீட் ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்படி ஆட்டினால நமக்கு கீழே போகாது. நம்மளோட மோதிர விரல் ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதால் இப்படி பீட்ஸை கீழே தள்ளி விடணும். ஓகேவா? இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு இப்போ த்ரெட் இவ்வளோ பெருசு இருக்குது இல்லையா, லென்த்தாக இருக்குல்ல, கீழே இருக்கிற த்ரெட் அப்படியே நம்ம கையில் பிடிச்சி இழுத்தோன்னா த்ரெட் வந்து நல்லா அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ அந்த பீடுக்கு பக்கத்தில் வந்து ஜஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச், அவ்வளோதான். அடுத்த பீட் ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த விரலால் தள்ளி விடுங்க. ஆல்ரெடி போட்ட பீடுக்கு நெருக்கமாக இருக்கணும். நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளியெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி பீடுக்கு நடுவில் கேப் வரும். அந்த மாதிரி இல்லாமல் நெருக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், நம்ம பேசிக் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே தான். அதுக்கு முன்னாடி ஒரு பீட் கீழே இறக்கிட்டு ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஓகேவா? ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் நடுவில் கேப் வரக்கூடாது. அப்போ எப்படி வரக்கூடாதுன்னா, நம்ம நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும். நம்ம இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தள்ளி போடுறது இல்லை இப்படி உள்ளே விட்டு போடுறது, சாய்ச்சி பிடிக்கிறதெல்லாம் பண்ணோன்னா கேப் வரும், த்ரெட்டு கட் ஆகும். ஸோ நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. பீடுக்கு பக்கத்தில் கரெக்டாக நெருக்கமாக நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த த்ரெட்டு வந்து பிரியும், பஞ்சாக பிரியும். ஸோ அந்த பஞ்சாக பிரியறது எதனாலனா, நீங்கள் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலே நீடில் எடுக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹூக் பாயிண்டில் மாட்டி அது பஞ்சாக பிரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ த்ரெட்டு அண்ட் நீடில் ரெண்டுமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணது முடிச்சாச்சு. திரும்ப அதே மாதிரியே நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸோட ஹோல்குள்ளே விட்டு இந்த நடுவரலால் எடுத்துக்கணும். இன்னும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணுறதுக்கு டைம் ஆகும். பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒன்று ஒன்றா எடுங்க, அப்புறம் 2 எடுங்க, அப்புறம் 3. ஸோ எல்லா பீட்ஸும் நம்ம இந்த விரலால் பிடிச்சிக்கிட்டு ஒரு பீடாக ரிலீஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தள்ளி விட்டுட்டு நீடில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்.
மேலே எடுக்கும்போது ஒரே ஒரு டர்ன் தான். ஓகேவா? மேலே எடுக்கும்போது நம்ம இப்படி 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 2-3 டைம் ரொட்டேட் பண்ணோன்னா அந்த ஹூக் பாயிண்ட்லேயே த்ரெட்டு மாட்டிக்கும். அதனால பஞ்சாக பிரியும், கட் ஆகும். நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கரெக்டாக டர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரி பீடுக்கு பக்கத்தில் வச்சும் டர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்படி 2-3 டைம் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு மாதிரி பஞ்சாக பிரியும். அந்த மாதிரி பிரிஞ்சிச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் த்ரெட் இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ நீங்கள் ஸ்டிச்சு போடும்போது த்ரெட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக பிரிச்சுட்டு அகெயின் எண்டு நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா த்ரெட் எல்லாமே பிரிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக நாட் போடுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போதும் போல் ஜரிலெலாம் போட்டு அதே மாதிரி நாட்டு தான். லூப் பெருசாக எடுத்து விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லூப் பெருசாக எடுத்து விடுங்க. அடுத்து ஒரு லூப் எடுத்துகிட்டு இந்த லூப்பை பிடிச்சிட்டு கீழே எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பீட் ஸ்டிச். இதே மாதிரி தான் 3mm சுகர் பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணணும். அடுத்து வந்து 3mm பீட் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம 4mm பீட் ஸ்டிச் பண்ண அதே மெத்தடு தான். இந்த மாதிரி ஒரு பீட்ஸாக லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு சேம் கீழே இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு நீடில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த பீட்ஸ் வந்து நம்ம 2 பீட்ஸாலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் எல்லாமே லூஸ் ஆகும். ஸோ சிங்கிள் பீட்ஸாக மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் நடுவில் கேப் வரவும் கூடாது. நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். எதனால் கேப் வரும்னா நீங்கள் இப்படி போடுற செயின் ஸ்டிச்சை இப்படி தள்ளி போட்டிங்க அப்படின்னா இங்கேயும் பீடு வந்து லூஸாக இருக்கும். இந்த இடத்துல செயின் வந்து தள்ளி இருக்கும். அடுத்த பீடை வந்து இப்படி நெருக்கி கொடுக்க முடியாது. அந்த செயினோட ஸ்டாப் ஆகும். அதனால தான் நமக்கு கேப் வர்றது. ஸோ நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பீடுக்கு பக்கத்தில் போடுங்க. இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப மெலிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கையில் பிடிச்சிருக்கிற ஃபீலே இருக்காது. அதனால் ரொம்ப டைட்டாக பிடிச்சி மேலே எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் கட் ஆகும். ஸோ அந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. த்ரெட் அண்ட் நீடில் ரெண்டும் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஒரு பீட்ஸாக தான் கீழே ரிலீஸ் பண்ணணும். மற்ற பீட்ஸ் எல்லாமே நம்ம நடுவரில் சேர்த்து பிடிச்சிருப்போம். ஓகேவா? ஃபைனலாக பீடுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச்சும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து சுகர் பீட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து கோல்டன் ரவுண்ட் பீட் மாதிரி ரவுண்ட் சைஸாலாம் இருக்காது. சுகர் பீடோட சைஸும் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பீட்ஸாக நம்ம இப்படி ஹோல்னோன்னா அப்படி ஹோலுக்குள்ளே விட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அதோட ஹோலுக்குள்ளே விட்டு ஒன்று லோட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டைம் ஆகும். பட் ஸ்டார்டிங்கில் நமக்கு இப்படி தான் ஒரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங்கில் இப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நீடில் ஃபுல்லாக வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளே ஜஸ்ட் இப்படி நீடில் இப்படி உள்ளே விட்டு எடுங்க. நீங்கள் பாக்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். நீடில் மட்டும் இப்படி உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே அந்த நீடில் ஃபுல்லாக லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா சுகர் பீட்ஸ் வந்து ஒன்றா எடுத்து பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கவரில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் பாக்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட்டு நீடில் எப்படி உள்ளே விட்டு எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு சில பீட்ஸ் வந்து இந்த மாதிரி உள்ளேயே போகாமல் டைட்டாக இருக்கும். அப்போ அந்த பீட்ஸை எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ சுகர் பீட்ஸ் எப்போவுமே வந்து நம்ம 2 பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் போது 2 பீட்ஸு, கர்வ் லைன்ஸ் வரும்போது சிங்கிள் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். ஃப்ரேம்லேருந்து கழட்டினாலும் உங்களுக்கு பீட்ஸ் வந்து லூஸ் ஆகாது. இந்த மாதிரி 2 பீட்ஸாக கீழே இறக்கிட்டு பீடுக்கு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். ஸோ சுகர் பீட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீடில் எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பீடுக்கு உள்ளேயே போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு த்ரெட்டை ஃப்ரீயாக பிடிச்சிக்கிட்டு மேலே கரெக்டாக டர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஈஸியாக வெளியில் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டுட்டு கரெக்டாக எடுக்கும்போது ஒரே ஒரு டர்ன் தான். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அந்த பீட்ஸ் எல்லாமே போடாதீங்க.
நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். பீட்ஸ்க்கு நடுவில் கேப் வரக்கூடாது. ஸோ 2 பீட்ஸை கீழே இறக்கிக்கோங்க. ஸோ 2 பீட்ஸை கீழே இறக்கிக்கோங்க. கரெக்டாக டர்ன் பண்ணுங்கள். நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு த்ரெட்டையும் ஃப்ரீயாக பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக டர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த பீட்ஸ்க்கு உள்ளேயே சில டைம் போகிற மாதிரி ஆகும். சுகர் பீட்ஸ் எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட் லைனில் 2 பீட்ஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். 3 4ன்னு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் எல்லாமே ஜிக்ஸாக் லைனாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி கிராஸாக ஆகிடும். எல்லாமே லூஸ் ஆகிடும். ஸோ எப்போவுமே 2 பீடாக மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் 2 பீட்ஸ். அதே வந்து கர்வ் லைன்ஸ், ஒரு ரவுண்டு, திலகம் ஷேப் அந்த மாதிரி வர இடத்துல ஒரு சின்ன கர்வ் லைன் வந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பீட்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷார்ப்னஸ், அந்த ஷேப்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறது இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சுகர் பீட் ஸ்டிச்சு. ஸோ இதெல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கோல்டன் ரவுண்ட் பீட் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் ஒரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் 2 பீட்ஸாக பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த த்ரெட் பிரிகிற மாதிரி இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து ஆஃப் பீட் ஸ்டிச் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த ஆஃப் பீட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் ரவுண்ட் பீட் மாதிரி ஃபுல்லாக இருக்காது, பாதி தான் இருக்கும். இதை வந்து ஆஃப் பீட் அப்படின்னும் சொல்லுவோம். ஷாப்பில் வந்து இட்லி பீட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து சைடில் தான் ஹோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சைடில் தான் ஹோல்ஸ் இருக்கும், சென்டரில் இருக்காது. இப்படி லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து லோட் பண்ணிவிட்டு இப்படி வைக்கும்போது நமக்கு இது மாதிரி திருப்பிக்கும். நமக்கு அந்த வெயிட் வந்து இந்த சைடு தான் அதிகமாக இருக்கிறதுனால இது திருப்பிக்கும். மற்றபடி நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது வந்து கோல்டன் ரவுண்ட் பீட்ஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். பீட் கீழே ரிலீஸ் பண்ணிவிட்டு இது வந்து கரெக்டாக நேராக வச்சு ஒரு ஸ்டிச்சு. அகெயின் அடுத்த பீடு ஒரு ஸ்டிச். ஸோ இதுலேயும் நமக்கு சைஸஸ் நிறைய இருக்குது. ஸோ இது போடும்போது லைட்டாக திருப்பிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக நேராக வச்சு போடுங்க. ஓகே, இந்த ஸ்டிச்சஸ்லாமும் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேப் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக வரும். அடுத்த வீடியோவில் ஷார்ப்னஸ், அந்த ஷேப்ஸ் எல்லாமே பார்த்து ட்ரை பண்ணுங்கள்.